அனைவருக்கும் வணக்கம். ஓகே, அனுபூதியை உருவாக்கியுள்ள அந்த நவாப்ஸ் திட்டத்தினால் ஒவ்வொரு திட்டத்தினாலையும் ஒவ்வொரு நாகரிகம் எப்படி மக்களிடையே வந்துட்டு வளருது. அப்ப அந்த நவ நாகரிகம் புரிந்த உணர்ந்த ஒரு மக்களாக இங்க இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எப்படி வாழ்றதுக்கு நம்ம வழிவகை செய்திருக்கோம். இததான் நம்ம பார்த்துட்டு வரோம். அதுல முதல் நாகரிகம் கருவூலம், அதாவது வேலை வாய்ப்பு, தொழில், வாழ்வாதாரத்துக்கான வேலை வாய்ப்பு, வாழ்வாதாரத்துக்கான தொழில் அண்ட் வளர்ச்சியை நோக்கின ஒரு தொழில். இதை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில growth பிசினஸ், அதாவது வளர்ச்சியை நோக்கின தொழில் என்பது என்ன அப்படின்னா, அந்த இடத்துல வாழ்வாதாரத்தை பத்தின ஒரு சிந்தனையே அங்க கிடையாது. முழுக்க சமுதாய கட்டமைப்புக்குள்ள நம்ம போயிடுவோம். இந்த சமுதாயம் உருவானது எப்படி அப்படிங்கறத நான் சொல்றேன். அதாவது சமுதாயத்துல ஒருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும், ஒருத்தருக்கும் ஒரு இன்பேலன்ஸ் இருக்கும். இப்ப எனக்கு ஒரு இன்பேலன்ஸ் இருக்கும், ஆனா என்னுடைய நீடு, என்னுடைய டிமாண்டுக்கு அதை தயாரிக்கும் திறன் இன்னொருத்தருக்கு இருக்கும். அதே போல இன்னொருத்தருக்கு ஒரு நீடு இருக்கும், ஒரு டிமாண்ட் இருக்கும், அதை தயாரிக்கும் திறன் எனக்கு இருக்கும். இப்படிதான் நம்ம என்ன ஆனோம்னா சொசைட்டியா கட்டமைச்சுக்கிட்டோம். அப்ப அந்த சொசைட்டில ஒரு அரசியல், ஆன்மீகம், பொருளாதாரம், கலை, இலக்கியம் இப்படி எல்லாம் வளர்ந்தது எப்படி அப்படின்னா அது இப்படிதான். அப்போ ஒருத்தருக்கும் ஒரு நீடு, ஒரு டிமாண்ட் இருக்கு, அதை பூர்த்தி செய்யறது இன்னொருத்தருடைய திறமையை வச்சு நம்ம அந்த இன்பேலன்ஸை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டோம். அப்படி நம்ம நியூட்ரல் பண்ணிட்டு நம்ம அடுத்த நிலைக்கு போனோம். அப்ப அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு தொழில், அந்த வளர்ச்சியை நோக்கின தொழில் அது போல நடக்குதா அப்படின்னு கேட்டா 100% அது போல இல்ல அப்படிங்கறதுதான் இங்க உண்மை. ஏன்னா தொழில் என்பது மக்களுடைய டிமாண்டை பொறுத்து இருக்கணும். அது ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி, கடையா இருக்கட்டும், ஒரு இலக்கியமா இருக்கட்டும், பொருளாதாரம், அரசியல், இப்படி ஆன்மீகம், எது வேணா சொல்லலாம். ஆனா அது எல்லாமே மக்களுடைய டிமாண்ட் பொறுத்துதான் இருக்கணும். அப்ப இந்த வகையில இன்னைக்கு சமுதாயத்துல நடக்கக்கூடிய தொழில் ஏன் அப்பப்போ நலிவடையுது, மாற்று தொழில நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு புதுசா தொழில் பண்ணணும்னு ஏன் நம்ம போறோம் அப்படின்னா, அதுக்கு காரணம் என்னன்னா மக்களுடைய டிமாண்ட் என்னங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்ல. மக்களுடைய ஆசை விருப்பங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட் பண்ண நினைக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப சைனால நிறைய ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறாங்க. அந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம இந்தியால எப்படி ரீச் இருக்கும், மக்கள் அதை எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் சோசியல் மீடியா மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய மார்க்கெட்ல அதை கொண்டு வரதுக்கு முயற்சிகள் பண்றோம். கொஞ்ச நாள்ல மக்கள் அதுல இருந்து அந்த மோகத்துல இருந்து மாறிட்டாங்க அப்படின்னா இந்த தொழிலும் கூடிய சீக்கிரம் நலிவடையும். ஆனா மக்களுடைய அடிப்படை தேவைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த அடிப்படை தேவை பொறுத்து ஒரு தொழில் நடக்குது அப்படின்னா அது எப்பவுமே அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும், அப்பப்ப அப்கிரேட் ஆகும். அப்ப அந்த மக்களுடைய டிமாண்ட பொறுத்து இந்த தொழில் வளர்ந்துகிட்டே போகும். அப்ப இங்க இருக்கக்கூடிய பீப்புள்ஸ நாம என்ன சொல்றோம்னா, வளர்ச்சியை நோக்கின தொழில் நீ பண்ணணும் அப்படின்னா அப்ப அந்த மக்களுடைய டிமாண்ட் தெரிஞ்சு உங்ககிட்ட ஒரு ஐடியாலஜி இருக்கா, அதை வச்சு நீ தொழில் பண்ணிட்டு இருக்கியா, அதை எலாபரேட் பண்ணணுமா, அதுக்கு தேவையான இந்த முதலீடுகள் இந்த நிறுவனம் செய்யறதுனால இந்த வளர்ச்சிகள் வரணும். அப்போ நாம எதுக்காக அந்த சமுதாய கட்டமைப்பு அப்படிங்கறத உண்டு பண்ணமோ அதனோட பியூரிட்டி அப்படியே இருக்கும். இது ஒரு நாகரிகம். முதல் நாகரிகம்ங்கிறது நான் சொல்லிட்டு வரேன் இல்லையா, ஒரு வேலை வாய்ப்புனா அதை எப்படி பயன்படுத்திக்கணும், வீட்டை எப்படி பர்பஸ், ஒவ்வொரு விஷயம் நம்ம பர்ச்சேஸ் பண்றோம், போறோம் வரோம், அதனுடைய பர்பஸ் தெரிஞ்சு எப்படி வாழணும், இதெல்லாம் வாழ்வாதாரத்துல நாம இந்த திட்டங்கள் மூலியமா நம்ம புரிஞ்சு வாழக்கூடிய ஒரு வாழ்வியல். அதுல பாத்தீங்கன்னா இந்த தொழில் அப்படிங்கிறது growth பிசினஸ், வளர்ச்சியை நோக்கின தொழில் அப்படின்னா அதுல இன்னொருத்தருடைய டிமாண்ட் மட்டும் தான் தெரியணுமே தவிர அங்க வீட்டு சூழல், அங்க நம்ம வீட்டு லோன் வாங்கியிருக்கோம், தென் பர்சனல் லோன், வெஹிக்கிள் லோன், இப்படி எதை பத்தியுமே சிந்திக்காம அந்த இடத்துல இன்னொருத்தருடைய நீடு, அந்த டிமாண்டை பொறுத்து நாம நம்ம தொழில் எப்படி கொடுக்கலாம். முழுக்க அது growth அப்படின்னு போயிட்டாலே அதிகப்படியான லாபம் கொடுக்கக்கூடிய ஒண்ணுதான். ஆனா அங்க உட்கார்ந்துகிட்டு ஃபேமிலியோட சிச்சுவேஷனை தெரிஞ்சுக்கிட்டு சிச்சுவேஷனை வச்சு அங்க தொழில் நடத்தக்கூடாது. growth பிசினஸ் அப்படின்னா அது இன்னொருத்தருக்கு சர்வீஸ் கொடுக்கக்கூடிய அந்த செட்டப்க்கு நம்ம போயிடுறோம். அப்போ அதுல அதிகப்படியான லாபம் உண்டு. அதுல முழுமையா இன்னொருத்தருடைய டிமாண்டுக்கு நம்மளுடைய திறமையை கொடுத்து அதை ஒரு ப்ராடக்ட் ஆக்கி அதுல நல்லா ஒரு growth பண்ணிக்கணுமே தவிர ஆனா அதுல சர்வைவலை சிந்திக்க கூடாது. இதுதான் சர்வைவலுக்கும் growthக்கும் உள்ள வித்தியாசம். சர்வைவலை வச்சு நம்ம பிளெக்சிபிளா போனோம் அப்படின்னா ஒண்ணு அதிகப்படியான லாபம் வைப்போம், இதை கமர்ஷியலா பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடுவோம். இல்ல இதை சர்வைவலை வச்சு நாம இன்னும் பிளெக்சிபிளா மார்க்கெட்ல கிடைக்கிற மாதிரி ஒரு பியூரிட்டியான பொருளை கொடுத்தோம், மத்தவங்க கமர்ஷியலா தயாரிக்கிறவங்க எந்த அளவுக்கு ரேட் கம்மியா கொடுக்குறாங்களோ அது மாதிரி நம்ம வாழ்வாதாரத்தை பாத்துக்கிட்டா போதும் அப்படின்னு சிந்திச்சா கண்டிப்பா growth பிசினஸ் போகக்கூடாது. growth பிசினஸ்ங்கிறது 100% பியூரிட்டி, அதுல கமர்ஷியல் இருக்கக்கூடாது. அதை 100% இன்னொருத்தருடைய டிமாண்டுக்கு கொடுத்து அதை நம்ம வளர்ச்சியை நோக்கி நம்ம போகணுமே தவிர அதுல எந்த விதமான ஐடியாலஜி பிளெக்சிபிலிட்டியும் வரக்கூடாது, ரேட் பிளெக்சிபிலிட்டியும் வரக்கூடாது. அதுதான் ஒரு நாகரிகம். இதெல்லாம் நம்ம வளர்த்துக்கிட்ட ஒரு விஷயம் தான். ஆனா இன்னைக்கு ஐடியாலஜி பிளெக்சிபிளா கொண்டு போறது, இன்னொருத்தவங்க இதெல்லாம் சாத்தியமே கிடையாதுப்பா, நீ சிந்திச்சு வச்சதெல்லாம் இதெல்லாம் பண்ண முடியாதுப்பா அப்படின்னா நம்ம ஐடியாலஜியை மாத்திக்கிறது. அதே போல இதெல்லாம் இவ்வளவு ரேட்டுக்கு வித்துட்டு இருக்காதீங்க, வெளியில எல்லாம் பாருங்க அது ஜஸ்ட் ரொம்ப ரீசனபிளா கிடைக்குது, அது மாதிரி இதை மாத்துங்க. இப்படி எந்த விதத்திலையும் பிளெக்சிபிளா போகாம growth பிசினஸ் அப்படின்னு போய்கிட்டா அதுல இன்னொருத்தருடைய டிமாண்ட், அந்த டிமாண்டுக்கு நான் அந்த ப்ராடக்ட்டை எப்படி கொடுக்குறேன், அதுக்கு மணி வேல்யூ எப்படி வைக்கணும். மணி வேல்யூன்னு இல்ல, அது எவ்ரிதிங் வேல்யூ சொல்லலாம். ஏன்னா என்னுடைய
அந்த திறமைக்கு மதிப்புங்கிறது நான் தான் அதுல வந்துட்டு போடணும். இதுதான் இந்த growth பிசினஸ் சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயம். இது ஒரு நாகரிகம், தொழில் செய்யக்கூடிய ஒரு நாகரிகம். இது நம்ம மக்களுக்கு தெரியணும். இங்க இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்காக இது முழுக்க இது சிஸ்டமைஸா இருக்கும். ஒரு சர்வைவல்னா எப்படி தெரிஞ்சு பண்ணணும், growthனா எப்படி தெரிஞ்சு பண்ணணும், இதெல்லாம் முழுமையா இருக்கும். இது ஒரு வகை நாகரிகம். அந்த பர்பஸ் ஆஃப் எக்ஸ்பென்ஸ், பர்பஸ் ஆஃப் ஏர்னிங், இதெல்லாம் பாத்தீங்கன்னா முழுமையா அந்த மணி மேனேஜ்மெண்ட் எவ்ரிதிங், இந்த கருவூலம்ங்கிற ஒரு திட்டம் இந்த நாகரிகத்தை மக்களுக்கு முழுமையா இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இது உணர்த்தும். ஓகே, அடுத்த நாகரிகத்தில் மீண்டும் சந்திக்கலாம்.